ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டெடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சாங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டில் நடந்த கிரைமில் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கோவும் டேங்கும் சைனாக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ ஜிங்ஸியும் ஜோவும் பேசிகிட்டு இருக்கிறத கோ பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கோ டேங் ஜோலாம் டின்னரில் இருக்கும்போது அன்னைக்கு ஜிங்ஸி வந்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீனை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு என்னாச்சுன்னா ஜிங்ஸி அவங்க கூட வந்து டின்னரில் ஜாயின் பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக அவளை அங்கே கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, அவளாக தான் வந்திருப்பா. அப்போ டேங் வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லும் போது இவ டேங்கை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பா. அப்போ ஜிங்ஸி கேட்குறா, என்கிட்ட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன விஷயத்தை நீங்கள் 2 பேருமே சொல்லி இன்வைட் பண்ணலையேன்ட்டு. டேங்கும் சொல்லிட்டு இருக்கான் ஜோ வந்து பிஸியாக இருந்திருப்பான், அதனால தான் கூப்பிட மறந்துருப்பான்ட்டு. அப்போ கோ வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கோக்கு வந்து ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. அதனால அவங்க ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு சார்ஜ் பிளக் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை மறைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. கோ போனதுக்கப்புறம் ஜிங்ஸி அந்த டோரை நல்லா லாக் பண்ணிட்டு இவனுங்க 2 பேர்கிட்ட கேட்குறான், ப்ரொஃபசர் சாங் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு. அவர் ரொம்ப கத்தி பேசுகிறா. ஜோவோ டேங்கும் அமைதியாக பேசுன்னு சொல்லிட்டு டேங் அங்கே இருக்க ஜன்னல் கட்டன்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ப்ரொஃபசர் சாங் இறக்கிறதுக்கு ஜிங்ஸியும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ இவங்க 3 பேர் என்ன டீல் போட்டுக்கிட்டாங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்டில் 3 பேருக்குமே ஷேர் இருக்குன்னு டீல் போட்டிருக்காங்க. ஆனால் இவனுங்க 2 பேரும் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிட்டலாங்கிற மாதிரி பேசிட்டு ஜிங்ஸிக்கு தெரியாமல் அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சக்சீடும் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ஜிங்ஸி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜிங்ஸி சொல்கிறா, ப்ரொஃபசர் சாங்கோட கேஸ் வேணால் எப்பயும் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் இப்போ நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க முடியும், இந்த பேட்டன்ட்டை கேன்சல் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுட்டான்னு ஜிங்ஸி கேட்க டேங் பொறுமையாக கேட்குறான், இப்போ உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. அதுக்கு ஜிங்ஸி ஜோவை பார்த்து, நீ தான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கல, ஆனால் உன்னை விட இந்த டேங் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட்டும் கிடச்சிருச்சு, சாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடச்சிருச்சு, பார்க்கறக்கு அமைதியாக இருந்துட்டு இவன் தான் ரொம்ப கேடு கட்ட மோசமான வில்லன்னு சொல்ல. அப்போயே டேங் வந்து பொறுமையாக தான் பேசுகிறான், உனக்கு என்ன வேணுமோ சொல்ல அதை கொடுக்குறேன்ட்டு. அதுக்கு ஜிங்ஸி, இந்த ப்ராஜெக்டில் உனக்கு எவ்வளோ ஷேர் இருக்கோ அதே அளவுக்கு ஷேர் எனக்கும் வேணும், அதோட நீ கோவை டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்ல டேங் வந்து ஷேருக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனால் கோ வந்து நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கோ காரில் உட்காந்துட்டு இவங்க பேசின ரெக்கார்டிங்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, ஏன்னா இத்தனை வருஷமா இவங்களாம் சேர்ந்து கோவை ஏமாத்திருக்காங்க. ப்ரொஃபசர் சாங்கையும் இவங்க 3 பேர் தான் கொலை பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சு கோ ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு மலையில் அவங்க ரூமுக்கு வராங்க. அப்ப டேங் தான் கதவை திறக்கிறான். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு பால் கொண்டு வரேன்னு சொல்றான். ஆனா கோ அவனுக்கு பதில் சொல்லாம அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்க இந்த டேங் பால் கொண்டு வரும்போது அதையும் தட்டி விட்டுறாங்க. ஆனா டேங் கோ மேல கோவப்படாம அவங்களுக்கு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ண வச்சுட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்ப திடீர்னு கோ எந்திரிச்சு கோவத்துல அந்த டேங்கை கொலை பண்ணிடலாமான்னு அவங்களுக்கு தோணுது. ஆனா அவங்க எதுவும் பண்ணல. அப்ப டேங் முழிச்சு பாக்குறான். கோ முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்னாச்சு, ஏதாவது பயப்படுறியா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். அந்த டேங் வந்து கோ மேல ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் கோ என்டமாலஜி இன்ஸ்டியூட் போய் ப்ரொஃபசர் சாங்கோட லேப் முன்னாடில நின்று சோகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கோ பிளான் போட்டாங்க போல. உடனே அவங்க ஆன்டி அங்கிளை போய் மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும்ல, அதனால கோ இப்ப தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு வீடு எடுத்து அவங்கள தங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிங்ஸி கால் பண்ணி, ப்ரொஃபசர் சாங்கோட லேப் கீ உங்ககிட்ட தானே இருக்கு, ஆக்சுவலா டேங்குக்கு ஏதோ ஃபைல்ஸ் எடுக்கணுமாமா, அதனால நீ அங்க வரியான்னு கேட்க ஜிங்ஸி ஓகே சொல்லிடுறா. ஸோ இவங்க புதுசாக எடுத்திருக்க வீட்லேயே ஒரு ரூம்குள்ளே போய் அவங்க பிளானுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த லிக்விட்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல அது, அப்புறம் தேனிலேருந்து விஷம் எடுப்பாங்கல்ல அது, இவங்க கைப்பட அந்த தேனிலேருந்து விஷத்தெல்லாம் எடுக்கிறாங்க. கோ பயங்கர கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டேங்கி ஜோவை காட்டினாங்கன்னா அவனுங்க 2 பேருமே எப்பயும் ஒரு இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே தான் வியூவை பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட 7 வருஷ பிளான் வந்து இப்போ சக்சீட் ஆயிடுச்சுல, அதை நினச்சி அவங்க சந்தோஷமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஜோ கேட்குறான், நீ ப்ரொஃபசர் சாங்கோட உருவச்சில வைக்கிறது நல்லது தான், அப்போதான் எல்லாரும் உன்னை வந்து ரொம்ப நம்புவாங்க, உனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா டேங் வந்து என்னமோ நல்லவனாட்டவே பேசுறான். இல்ல நான் உண்மையிலே ப்ரொஃபசர் சாங்குக்காக தான் இதெல்லாம் பண்றேன்ட்டு. அப்பதான் கோ டேங்குக்கு வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்பதான் நடக்குது. அப்ப கோ டேங் கிட்ட, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஸோ ப்ரொஃபசர் சாங்கோட லேபுக்கு போகும்போது அங்க ஜிங்ஸி வந்துட்டா, ஒரு நிமிஷம் நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் கிளவுஸ் எல்லாம் மாத்திட்டு மயக்க மருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஜிங்ஸியை மயக்கம் அடைய வச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த விஷ ஊசியை போட்டு ஜிங்ஸியை கொலை பண்ணிட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டு இவங்க ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அதாவது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு, அதையும் அந்த ரூம்ல ஊத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஜிங்ஸியோட சாவி மூலமா அந்த ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இவங்களோட பிளான் என்ன, கொலை
குழவி பின்னாடி லிக்விட்ல கரையிற மாதிரி த்ரெட்டால இந்த சாவியை கட்டி விட்டுருவாங்க. ஸோ குழவி வந்து அது டோர் கீழே அந்த 2 சென்டிமீட்டர் கேப் இருக்கும்ல, அது வழியாக உள்ளே போய் அந்த லிக்விட் மேலே போகும்போது அந்த த்ரெட் வந்து கரைஞ்சிரும். சாவி அந்த ரூம்குள்ளே இருக்கும். ஸோ அந்த குழவி பின்னாடி இவங்க அந்த நூலை கட்டும் போது தான் இவங்களுக்கு அந்த கையில் காயம் ஏற்பட்டிருக்கும். அதை தான் ஜியான்டிங் சொல்லியிருப்பான். ஸோ இவங்க நினச்ச மாதிரியே குழவி வந்து அந்த ரூம்குள்ளே போய் இவங்க பிளான் படி எல்லாம் நடந்துருது. ஸோ எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு இவங்க யூஸ் பண்ண திங்ஸை கூட ஆற்று தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கார் கூட இவங்க வேற கார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு செட்டு இவங்க கண்டுபிடிச்சு மாற்றி மாற்றி இந்த கார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கோ ரொம்ப கைண்டானவங்க. ஆனாலும் அவங்க இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறமா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போது தான் இவங்க கண்ணு முன்னாடி டேங்க் எழுப்பும் போது சாங்கோட முகம் தெரிஞ்சிருக்கும். இந்த சீனை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக இந்த டைமில் தான் நடந்திருக்கு. அதனால தான் கோ ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க, என்டமாலஜி இன்ஸ்டியூட்டில் போய் சாங்கோட சிலையை பார்ப்பாங்களா. ஸோ ப்ரொஃபஸர் சாங்கோட உருவச்சிலை பார்த்துட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, உங்களை இவங்கெல்லாம் எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் ஜோ டேங்க்கு ஃபோன் பண்ணி ஜிங்ஸியை நான் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவ எடுக்கவே இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்போ கோ டேங்க் கிட்ட இன்னைக்கு நான் அங்கிளோட வீட்டுக்கு போகிறேன், ஸோ வரக்கு லேட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. ஸோ கோ வந்து அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஜோ கிட்ட டேங்க் ஒன்று மீட் பண்ண வர சொன்னான்ட்டு இவங்க வழக்கமாக ஒரு இடத்துல வியூ பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கோ போயிட்டு ஜோ கிட்ட சொல்கிறாங்க, டேங்க் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்ட்டு ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு போகும்போது கோ வந்து ஜோ கிட்ட கேட்குறாங்க, ப்ரொஃபஸர் சாங் பற்றி ஞாபகம் இருக்கான்ட்டு. அப்போ ஜோக்கு ஏதோ சந்தேகம் வந்து அவன் ட்ரிங்க் பண்ணாமல் வச்சிடறான். அப்போ கோ உடனே அந்த பாட்டிலை வச்சு ஜோவை அடிச்சு அவனை மயக்கமடைய வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஜோவை அவங்களால தூக்க முடியலதான், இருந்தாலும் ரொம்ப ட்ரை பண்ணி அவனை காரில் மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா தடையத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸில் நிறைய குழவிங்களெல்லாம் போட்டு ஒரு ஸ்லைடாட்ட கார் கட்டை வச்சு ஜோவை உருட்டி விட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வழக்கமாக கார் மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றிட்டு ஜோவோட கார் மிஸ் ஆன மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாங்கோட கல்லறையில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் இந்த கோங் பொண்ணு ஒருத்தங்களை பார்த்துருப்பாள் கல்லறையில். அந்த பொண்ணை திரும்பி திரும்பி பார்த்துட்டு கோங் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஆக்சுவலாக அங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணே கோ தான். அதுக்கப்புறம் ஜியான்டிங் போலீஸில் இவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ ஜியான்டிங் சொல்லியிருப்பான்ல, அன்னைக்கு மட்டும் கிறிஸ்தாந்தமஸ் ஃப்ளவர்ஸ் வாங்க போகாமல் இருந்திருந்தா சீனியர் இன்னார் என் கூட இருந்திருப்பாருன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இருந்து கோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி சீனியர் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நிற்கிற மாதிரிலாம் தோணிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட்டு, இந்த டேங் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அன்னைக்கு டின்னரில் இருக்கும்போது ஜிங்ஸி வந்து கத்தி பேசுகிறான்ட்டு டேங் வந்து அந்த கர்டைனு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பான்ல, அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த மொபைலை அவன் பார்த்துருப்பான். ஸோ அந்த ஃபோனை வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுல டேங் பார்த்துட்டான். ஆனால் அந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணாமல் அவன் அதுக்கப்புறம் ஜிங்ஸி கிட்ட போய் பொறுமையாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பான். ஸோ அவன் அந்த ரெக்கார்டிங்கில் கூட அவனை நல்லவனாட காட்டியிருப்பான். இதெல்லாம் இப்போ டேங் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இதே சஸ்பென்ஸோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய்.